இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக வந்திருக்கும் இளைஞர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நேற்று காணொலி காட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் நமது மாநில இளைஞரணி தலைவர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்களை தாக்கும் விதமாகவும் அவர் உடனிருந்த அனைவரையும் தாக்கி பல்வேறு கண்டன செயல்களில் ஈடுபட்ட திமுகவினரை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இளைஞரணி சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் திரு மகேஷ் ரெட்டி அவர்களையும் மற்றும் இளைஞரணி அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், இளைஞர் அணியின் ஆர்ப்பாட்டம், இளைஞர் அணியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், இளைஞர் அணியின் ஆர்ப்பாட்டம், இளைஞர் அணியின் ஆர்ப்பாட்டம், சட்டத்தை காக்க காவல்துறையா, திமுகவை காக்கும் ஏவல் துறையா, சட்டத்தை காக்க காவல்துறையா, திமுகவை காக்கும் ஏவல் துறையா, கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம். சொந்தங்கள் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் திமுக குண்டர்களை கைது செய், திமுக குண்டர்களை கைது செய், பாதுகாப்பு வழங்கிடு, பாதுகாப்பு வழங்கிடு, காவி சொந்தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடு, காவி சொந்தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடு. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். நமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேற்று நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நமது தமிழ்நாடு இளைஞரணி மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா தாக்கப்பட்டுள்ளார். நமது பாரதிய ஜனதா பார்ட்டியின் இளைஞரணி மாநில தலைவரை தாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல நமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தங்கியிருக்கும் மகேஷ் ரெட்டி அவர்களுக்கும், அதே போல விளையாட்டுத்துறை நமது மாநில செயலாளர் நம்ம கிஷோர்ஜி அவர்களுக்கும், நம்ம முருகன்ஜி அவர்களுக்கும், அதே போல நமது வீரேந்திரஜி அவர்களுக்கும், நம்ம மண்டல தலைவர் மணிகண்டன்ஜி அவர்களுக்கும் கேட்டது அது கேட்ட போன இது தப்பு, இதை பண்ணக்கூடாது, ஆனா சொல்ல போனவர்கள் தாக்கப்பட்டிருக்காரு. இது நம்ம தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. தூண்டி விட்டு நம்ம பாஜக தொண்டர்களை, இளைஞரணி மாநில தலைவர்களை, அங்கிருக்கும் நகர தலைவர்களை, தொண்டர்களை உண்மையாக தாக்கியிருக்காங்க. அவங்க மருத்துவ அனுமதித்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்காங்க. இது உண்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இந்துக்கள் ஒரு சிந்திக்கணும். நம்ம திருப்பரங்குன்றம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஹைகோர்ட் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தோம், அங்க நம்ம தீபம் ஏற்ற முடியல. அந்த நிலைமையில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆன்மீகமும் பக்தியும் கோயில்களும் அதிகமாக கொண்ட நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இது என்ன காரணம்னா திமுக அரசு. திமுக அரசை கண்டித்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல இந்துக்கள் சந்திக்கணும். நம்ம
திமுக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் ஏதோ நமக்கு வந்து நல்லது பண்ணது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஆனா வந்து வரப்போற 26 தேர்தல்ல வந்து நம்ம யாருன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா நிரூபிக்கணும். நிரூபிச்சா மட்டும்தான் நம்ம சாதனை பண்ண முடியும். எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணையணும். எல்லா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நம்ம இளைஞரணி தலைவருக்கு தாக்கப்பட்ட வன்முறையில வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல வந்து அவங்களை வந்து குண்டர் சட்டத்தில் வந்து போட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுகிறோம். நம்ம இந்துக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இந்த அரசாங்கத்தை வந்து வரப்போற 26 தேர்தலை வந்து தூக்கி எறிய வேண்டும் என்று நம்ம இந்நேரத்தில் வந்து உறுதி அளிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நம்ம இந்துக்கள் வர தேர்தலை வந்து நம்ம ஒன்று கூடி செயல்பட்டா மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். ஆமா இல்லையா? அந்த நிலைமையில வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீதிமன்ற உத்தரவை வந்து தூக்கி போட்டு நாம இந்த நிலைமையில இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், திருப்பூர்ல வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு நம்ம முருகர் கோயில் இடிச்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு 160 கோயில்கள் மேல வந்து இடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையை கண்டிக்கிறோம்னா இந்துக்களுக்கு ஒரே சாதகமா இருக்கிற ஒரே கட்சியானா நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி மட்டும்தான். கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். இளைஞர்களின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இளைஞர் அணியின் ஆர்ப்பாட்டம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. இந்த மக்கள் சொந்த நாடு. இந்த நாடு இந்து நாடு. இந்த மக்கள் சொந்த நாடு. பாரத் மாதா கி. ஓம் காளி. ஓம் ஓம் காளே. ஓம் ஓம் காளே. பாரத் மாதா கி. கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நம்ம இளைஞரணி தலைவர் மகேஷ் ரெட்டி அவர்களுக்கும் அதே மாதிரி மாவட்ட துணைத் தலைவர் அண்ணா நரசிம்மன்ஜி அவர்களுக்கும்